இன்ஸ்டாவில் பேயா பிடாரியா என்ற வீடியோ பார்த்தேன். அதை எளிதாக விளக்கவும். கோமதி ஆணைக்கட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. இன்னும் எளிமையாக விளக்கணுமா? அதே உங்களுக்கு புரியலையா? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நிறைவேறாத ஆசையோட இறந்து போன ஆத்மா அதை நிறைவேற்றுறதுக்காக சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேய். அதே மாதிரி நிறைவேறாத ஆசைகளோட இறக்காமல் உயிரோடு ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிடாரி. ரெண்டுமே நிறைவேறாத ஆசைகள் ஏக்கத்தோடு இருக்குது. ஒன்று செத்து போச்சு, அதனால் உடம்பு இல்லாமல் பேயாக சுற்றுது. ஒன்று சாவாமல் உடம்போட உசுரோடு சுற்றிக்கிட்டு இருக்குது, அது பேர் பிடாரி. அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சுக்கணும். என்ன புண்ணியம் செய்தேனோ